வணக்கம். செல்வ கணபதியே சரணம். செல்வ கணபதியின் அருளால் சிம்ம ராசினியர்களுக்கும் கன்னியா ராசினியர்களுக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கட்டும். குரு மாறி உள்ளார். இதுவரை சிம்ம ராசிக்கு குரு பார்வை இருந்தது. மேச ராசியில் இருந்து குரு பார்வை 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு கிடைத்து வந்தது. இப்பொழுது குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகியுள்ளார். கன்னி ராசிக்கு குரு பார்வை கிடைத்துள்ளது. கன்னிராசி அதாவது விஷப்பூச்சிகளாக மாறிய சுற்றி உள்ளவர்கள், மாறும் சுற்றி நீங்கள் விரும்பியவர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள், உறவுகளும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ குரு பார்வை மூலமாக அந்த விஷப்பூச்சிகள் எல்லாம் திசை மாறி போக போகிறது. சித்திரை மாதம் 22ஆம் தேதி குரோதி வருடம். இன்று தேய்பிறை பிரதோஷம். சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் வில்வ இலை அர்ச்சனை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தவிர்த்து விடலாம். அந்த சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம். வில்வ இலைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. செல்வம் குறைந்தவர்கள், செல்வத்தால் பாதித்தவர்கள், கடன் தொல்லையில் அவதிப்பட்டவர்கள் வில்வ இலை கொண்டு சிவபெருமானுக்கும் நந்திய பெருமானுக்கும் அர்ச்சனை செய்து அவர்கள், அதாவது நந்தியம்பெருமான் காதில், நந்தி பெருமான் காதில் உங்களுடைய துன்பங்களை, நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கவங்கெல்லாம் காதில் பேசுவாங்க. ஏன்னா நந்தி பெருமானுக்கு வழிபட்டாதான் சிவபெருமான் பாதத்தில் போய் நம்முடைய வேண்டுதல் போய் சேரும். அதனால் அவர் காதில் சொல்லுவாங்க. அதில் காதில் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். இப்போ ஒரே வீட்டில் சிம்ம ராசியும் கன்னி ராசியும் இருந்தால் சிம்ம ராசினருக்கு தேவையில்லாத தலைவலிகள் வரும். அதாவது தொலைபேசி மூலமாக உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு கால் செய்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க என்று வச்சு அதை ரெக்கார்டிங் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக சங்கடங்கள் வரும். கவனமாக இருப்பது நல்லது. தொலைபேசியில் எந்த விஷயத்தை பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் விவாதம் செய்யாதீர்கள். ஏனால் எப்படி எந்த ரூபத்தில் பிரச்சனைகள் வரும் என்று சொல்ல முடியாது. சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் இதுவரை கேது பகவான் 2இல் இருந்து கொண்டு 2ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு நிறைய சங்கடங்கள். பாம்பு குடும்பஸ்தானத்தில் வந்துருச்சுன்னா ஒரு வீட்டுக்குள்ள ரோடுக்குள்ளே வந்தாலே வீட்டுக்குள்ளே பிச்சு நம்ம அங்கேருந்து தப்பிச்சு ஓடி தாள் போட்டுப்போம். அப்போ அந்த பாம்பே வீட்டில் வந்திருக்கு. அதனால் அந்த பாம்பு நிறைய தொல்லைகள் கொடுத்தது சிம்ம ராசிக்கு. இப்போது குருவின் பார்வை சிம்ம கேதுவின் மீது பதிவதால் அந்த தோஷங்கள் விலகி தன வரவுகள் இனிமேல் உருவாகும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10இல் பதவி, 10ஆம் இடத்தில் குரு பகவான் பதவி நாசம் என்று சொல்வார்கள். அது தவறான பாதையில் செல்வோருக்குத்தான் அது பதவி நாசம். சரியான பாதையில் சென்று உழைப்பு, நேர்மை, யார் விஷயத்திற்கும் யார் குடும்பத்திற்கும் எந்தவித கெடுதல் செய்யாதவர்களுக்கு எந்த கெடுதலும் வராது. அதனால் குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் ஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் தனம், குடும்பம், வாக்கு, அதாவது செல்வத்தை கொடுக்கும் ஸ்தானத்தை, வருமானத்தை கொடுக்கும் ஸ்தானத்தை, குடும்பத்தை அமைதி பொங்கும் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தின் மீது, தாய் ஸ்தானத்தின் மீது
குரு பார்வை பதிவதால் சுகங்கள், நல்ல ஒரு சுகஸ்தானம் என்றால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எங்கெங்கெல்லாம் இப்போ ஒரு பதவி கிடைச்சி காரில் போய் இது வரைக்கும் சில பேர்களுக்கு கார் கொடுக்க மாட்டாங்க. உயர்ந்த பதவியில் இருந்தால் தான் அந்த ஆஃபீஸில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, தனியார் ஆஃபீஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரேங்கை வச்சு கொடுப்பாங்க கார். அது ஒரு சுகம். அந்த சுகங்கள் எல்லாம் இப்போ கிடைக்க போகுது. ஆறாம் இடத்தில் குருவின் பார்வை. அப்போது எதிரிகள், உங்களுக்கு கெடுதல் செய்து வந்த எதிரிகள், நோய்கள் உங்களுக்கு இருந்தால் அவைகள் எல்லாம் விலகும். குரு பகவானை வழிபடுவது நல்லது. சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான். அவரே அட்டமாதிபதி, எட்டுக்குடையவனும் அவர்தான். ஆனால் குரு பார்வை, குருவை வழிபடுவதன் மூலமாக ஒரு நிலையான மனதை பெறலாம், நிலையான செயல்பாட்டை தொடங்கலாம். நாம் செய்யும் தொழில், வியாபாரம், எந்த செயல் செய்தாலும் அதன் மூலம் வெற்றி கிடைக்கும். அதனால் குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. இப்பொழுது கன்னிராசியில் கேது, ரிஷபராசியில் குரு பகவான், கும்பராசியில் சனி பகவான். சனியின் பார்வை சிம்ம ராசியின் மீது பதிந்து கொண்டிருக்கிறது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய ஆசிரியர் பணியில் இருந்தாலும் அல்லது உங்களுடைய உதவிகள், உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் மிக கவனமாக, பொறுமையாக, வார்த்தைகளை நிதானமாக, அடுத்தவர்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எரிச்சல் ஊட்டாமல் சந்தோஷத்தை கொடுக்கும்படி பேச பழகி கொண்டால் நன்மை உண்டாகும். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் தன லாபாதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார். சந்திரனும் 8ஆம் இடத்தில். இது இந்த வார கிரக நிலைகள். உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உள்ளார். தந்தை மூலமாக சிம்ம ராசியினருக்கு ஆறுதல் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும், தன வரவுகள் உண்டாகும், அன்பு கிடைக்கும். இதுவரை பிரிந்திருந்தால் நீங்கள் ஒன்று சேருவீர்கள், நிறைய நன்மைகள் உண்டாகும். சிம்ம ராசி. சுக்கிரன் 9இல், அதாவது ஜீவனஸ்தானாதிபதி, தைரியஸ்தானாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில். இன்னும் சில தினங்களில் சுக்கிரனும் குருவோடு இணையப் போகிறார். இரு குருமார்கள், அதாவது அசுரகுரு, தேவகுரு இருவரும் ஒன்றாக பயணம் செய்ய போகிறார்கள். நிறைய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 10இல் குரு என்று பயந்து விடாதீர்கள், தெளிவாக இருங்கள், யார் விஷயத்திலும் தலையிடாதீர்கள். கன்னியா ராசியை பொறுத்தமட்டில் உங்களுக்கு ஒரு முதலீடு, அதாவது பல கேட்டகரி இருக்கும். ஒருத்தர் அரசாங்க வேலையில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க, தனியார் நிறுவனங்கள் இருப்பாங்க, அல்லது சுய தொழில் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. இந்த கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலை, மாத சம்பளம் பெறுபவர்கள் வந்து தயவு செய்து கடனை வாங்காதீர்கள். கடனை அடைக்க என்னென்ன வழிவகை உள்ளதோ அதையெல்லாம் முயற்சி செய்யுங்கள். அடுத்து உங்கள் ராசியின் மீது குரு பார்வை, உங்கள் 3ஆம் இடத்தின் மீது, தைரியஸ்தானத்தின் மீது குரு பார்வை. என்ன தைரியம் வேண்டும்? அதாவது இழந்த செல்வத்தை எப்படி பெற வேண்டும் என்ற தைரியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். அசட்டு தைரியம் வேண்டாம், இன்னொருவரை எதிர்க்கக்கூடிய தைரியம் வேண்டாம். தைரியத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நலிவுகளை, நஷ்டங்களை, கடன்களை எப்படி சமாளிக்க வேண்டும், இதிலிருந்து எப்படி நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்பதை அதை மிக தெளிவாக யோசனை செய்து திட்டமிட்டு செய்யுங்கள். பிரதோஷ வழிபாடு, சிவபெருமானை வழிபடுங்கள், நந்தியபெருமானை வழிபடுங்கள். அடுத்து வீட்டில் கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகளை சரி செய்யும் வகையில் என்னென்ன முயற்சிகள் செய்கிறீர்களோ அதை உங்களுக்கு மிக நெருக்கமான நன்மைகள் மட்டும் செய்யக்கூடிய நல்ல உறவுகளை, நல்ல நண்பர்களை அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து கணவன் மனைவி உறவில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்து முடிவு செய்யுங்கள்.
கடன் நிச்சயம். குரு இப்பொழுதுதான் பெயர்ச்சியாகியுள்ளார். குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது. இதுவரை உங்களை கபலீகரம் செய்த, அதாவது நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு முதலீடு இருக்குதுங்க, ஒரு 10 லட்ச ரூபா நான் வச்சுருக்கேன், அதை வச்சு அதை நான் வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எதையாவது பண்ணி மேலே வரலாம் பார்த்தா ஜான் ஏறத்துக்குள்ளோ மூலம் குறைஞ்சி போய் அப்படியே பின்னாடி கீழே விழுந்துடுறேங்க. நான் மேலே ஏறி கீழே விழுந்துடுறேன். இதுதான் என் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு நிம்மதி என்பதே கிடையாது. இது என்ன சாபம் தெரியாது. நான் செய்து கொண்டிருந்த தொழில், எனக்கு வேலை கொடுத்த இடத்துல குரு பெயர்ச்சி என்றால் நன்மை செய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த குரு பெயர்ச்சிக்கு அன்றே எனக்கு வேலை பறி போனது என்று ஒரு நேயர், கன்னிராசி நேயர், ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க சொல்றாங்க. இது அதுக்கு என்ன பதில் என்று நான் அவங்களுக்கு சொன்ன நேரிலே சொல்லிட்டேன். அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க. நம்மளுடைய யூடியூப் நேயர் தான், பெரிய பணக்காரர்கள் தான். இருந்தாலும் அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியல. அப்போ சொன்னேன், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நான் 3 நாள் வீடியோ போடல. என்ன காரணம்னா, என்னுடைய நண்பர், நான் பணி செய்யும் இடத்தில் அங்கே என்னுடைய நண்பர், அவரு என்னோட மூத்தவர், ஒரு 10 வயசு மூத்தவர், குடும்பத்தோட பிரிந்த உறவுகள், அதாவது மகன் ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக தொடர்பு இல்லாமல் வீட்டுக்கு வராமல் இருந்தாப்புல, ஆஃபீஸில் மட்டும்தான் பேசுவாங்க. அப்படி இருந்த உறவு கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அதில் கன்னிராசி நேரம். அதனால தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். கன்னிராசி, கடகராசி, சிம்மராசி குழந்தை இருக்கு, பையன் இருக்கான். குடும்பத்தோட மருமகள், மகன், மகள், பேரம்பேத்திங்க எல்லாம் சந்தோஷமாக, நிறைய பெரிய பணக்காரர்கள், சொத்து சுகம் நிறைய இருக்குது. அப்படின்னு எல்லாம் ஜாலியாக போனாங்க. கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு, அதாவது கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. வர வழியில் கன்னியாகுமரிக்கும் போகணும்னு சொல்லி மறுநாள் காலையில் எழுந்துச்சி டெம்போ ட்ராவலர் புக் பண்ணி அங்கே போயிருக்காங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர் கார்லேயே போகக்கூடிய வசதிகள் அவங்க அப்பா பிள்ளைங்க எல்லாருக்கும் கார் இருக்குது. ஆனால் என்னத்துக்கு தெரியும், இங்கேருந்து ட்ரெயினில் போயிருக்காங்க. அங்கேருந்து டெம்போ ட்ராவலில் போகும்போது அது விபத்துக்குள்ளாகி, நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, 2 பேரும், மருமகளும் செத்துட்டாங்க, மனைவியும் இறந்துட்டாங்க. அதாவது கடகராசி நேருக்கு மனைவி இறந்து விட்டார், தாயும் இறந்து விட்டார். கன்னிராசி நேருக்கு மனைவி ரொம்ப பாசமாக பிள்ளைங்கள்லாம் தனித்தனியாக வச்சிட்டார். அவ்வளோ ஒரு தெளிவாக செய்யக்கூடியவர், அவருக்கு இறந்துட்டார், அவங்க மனைவி இறந்துட்டாங்க, மருமகளும் இறந்துட்டாங்க. இது போன்ற, அதாவது இந்த சொத்து எவ்வளோ வீடு, மாளிகை போல வீடு இருந்தாலும் வீட்டில் விளக்கத்துக்கு பெண் இல்லை. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய அந்த நேயருக்கு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் யோசனை பண்ணாதீங்க. கடவுள் ஏதோ ஒரு காரணம் வைத்து தான் அந்த இடத்துல, இப்போது இவங்க 2 பேர் அன்னைக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம். ஏதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது, கடவுள் உங்களை நகர்த்தி விட்டு வேறு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். இதுதான். எதுவுமே பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகக்கூடாது. எல்லாருக்கும், இப்போ நான் கூட பலவிதமான கஷ்டங்களை நான் கடந்து கொண்டு வந்தேன். இது எல்லாருக்கும் இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னவே 90லேயே பார்த்தீங்கன்னா 90-95லேயே பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் மேலே நான் சீட்டு ஃபைனான்ஸ்லாம் நடத்தியிருந்தேன். எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டாங்க. அப்படியே எனக்கு மன வலி இருக்குது, எனக்கு வேதனை இருக்குது. அதெல்லாம் அப்போ தான் நான் இந்த ஜாதகத்தை ரொம்ப உத்து கவனித்து யார் யாருக்கு என்ன நடக்குது, என்னென்ன கிரகங்கள் என்ன மாறினா எது நடக்கும், எது நடந்தால் எது வரும் அப்படின்றது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் என்னை கையை கட்டி போட்டு, எனக்கு நஷ்டன்றது நான் யாருக்கும் காமிச்சிக்க மாட்டேன். யாருக்கும் நான் 10 பைசா கூட பாக்கி என்றைக்குமே வச்சதில்லை. எனக்கு தான் எல்லாரும் பாக்கி. அதுபோல் ஒரு சூழ்நிலை. யார்கிட்ட நான் சொந்தக்காரங்கிட்ட போய்ட்டு நான் 10 பைசா கேட்க மாட்டேன் அந்த அளவுக்கு. ஏன்னா நமக்கு கடன் யமன் கடன், யமன் கடனும் 3 எழுத்து, யமனும் 3 எழுத்து. அதனால் கடன் வாங்க மாட்டேன் எந்த காலத்து கடன். ரொம்ப அந்த பொறுமை கன்னிராசிக்கு தேவை, பொறுமை. அந்த 10-15 ஆண்டுகள் நானும் பொறுமையாக, பொதுவாக நான் அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருக்கும்போது உயிர் இருக்கா, உங்களுக்கு அழகான குடும்பம் இருக்கா, கணவன் மனைவி
பிள்ளைகள் இருக்காங்களா? காலம் மாறும், காட்சிகள் மாறும், வருமானம் வரும், செல்வம் வரும், இழந்த செல்வங்கள் வரும், எல்லாமே திரும்பி வரும். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க, ரொம்ப தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். நிறைய பேர் இன்னைக்கு கூட நேற்று போட்ட ஒரு கன்னிராசி பதிவில் ஒரு நேயர் வந்து எனக்கு என்னுடைய மகன் இறந்து விட்டான், நான் 22 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்னும் அப்படியே தான் இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சார் போட்டிருக்காங்க. சில பேர் வந்து நான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு ஒருத்தர். இது போன்ற எல்லாம் அவங்க நினச்சிக்கிறாங்க வெறும் கன்னிராசிக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, எல்லா ராசிக்கும் ஒரு ஜாதகம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் தசை சரியாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து யார் சாரத்தில் இருந்து தசை நடக்கிறதோ அந்த தசை தான் யோகம் பெறும். ஒவ்வொரு திசையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது கன்னிராசிக்கு உத்திரம் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள், அஸ்தம் சந்திர தசையில் பிறந்திருப்பார்கள், சித்திரை செவ்வாய் தசையில் பிறந்திருப்பார்கள். செவ்வாய் தசைக்கு அப்புறமா ராகு தசை. ராகு தசை பெரும்பாலும் நன்றாக இருக்கும். குரு தசையில் தான் கன்னிராசிக்கு செக்கே. குரு தசை தான் கன்னிராசிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதில் வந்து ஒரு 10% நபர்கள் மீண்டு விடுவார்கள். ஆனால் வந்து பெரும்பாலும் 90% பேர்கள் குருவின் ஆதிக்கத்தால் பாதித்து நிறைய சங்கடங்கள் கன்னிராசிக்கும் புதனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது. அதனால் குரு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்திருக்கும். இப்போது அதெல்லாம் இப்போ உங்கள் ராசியில் உங்கள் லக்னத்தில் குரு இருந்தால் நீங்கள் வந்து ஆன்மீகவாதியாக இருப்பீங்க, ரொம்ப அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அதாவது முடிஞ்ச வரைக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவீங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் குழந்தைகளை, உங்களுக்கு பிறந்த குழந்தைகளை ரொம்ப நேசிப்பீங்க. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் பாகுபாடு பாராமல் நேசிப்பீங்க. அதே சுக்கிரன் இருந்தால் ரொம்ப உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒளிமயமாக, ஒரு பிரம்மாண்டமாக, லக்ஸரியாக, சந்தோஷமாக இருக்க விரும்புவீர்கள். காம உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும், அன்பும் அதிகமாகவே இருக்கும். தன்னுடைய நான் இருக்கும் இடத்தில் குடிசையாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்றது ஆசைப்படுவீங்க. இப்போது இந்த கன்னி ராசியும் சிம்ம ராசியும் பக்கத்து வீட்டு ராசி. சிம்ம ராசிக்கு தனம், குடும்பம், வாக்கு கன்னிராசி தான். கன்னிராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நிறைய பொருத்தங்கள் இருக்கும். இதை வந்து கணவன் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா பல பேர்களுக்கு பண பிரச்சனை, பல பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை. திருமணமாகாதவர்களுக்கு இரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் திருமண பாகியம் உண்டாகும். கன்னிராசிக்கு குருவின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் விழுவதால் கன்னிராசினியர்கள் சிம்மராசி வீட்டில் தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் கன்னிராசியாக இருந்தால் நிச்சயம் குழந்தை பாகியம் உண்டு, திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் உண்டு. கன்னிராசினியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்ம ராசினியர்களுக்கும் குருவின் பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிவதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நோயில் பாதித்தவர்கள் அதற்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெண்ணெய் காப்பு செய்யுங்க, வெத்தலை மாலை போடுங்க. வெத்தலை மாலை போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் இருந்தது. என்னடா வெத்தலை மாலை போடுறாங்க, எதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, வெத்தலையை வந்து 48 நாள் வந்து நமக்கு வெத்தலைன்றது முதல் வெற்றியை கொடுக்கும். அந்த வெத்தலை பார்க்கனாலே வி ஃபார் வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி கிடைக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு அதை வேண்டிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையை வந்து வீணாக்காமல் அந்த சுவாசம் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை. அதை நீங்கள் வெத்தலை ஒரு 2 வெத்தலை நீங்கள் வந்து பாக்கோடு போட்டு 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எந்த நோயும் வராது, கேன்சர் வராது. குறிப்பாக அதுதான் வெத்தலை மாலை போடுறது. அதை ஆஞ்சநேயர் பகவானுக்கு செய்யுங்க, ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. வாழைப்பழம் சாமிக்கு படைக்கிறதுக்கு காரணமே இந்த வாழைப்பழம் காலையில் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெட்டதையும் வெளியேறி அந்த நச்சுக்கிருமிகளை சாகடித்து உடலுக்கு வேண்டிய சக்திகளை, எனர்ஜிகளை கொடுக்கும். அதுக்கு தான் இதை வாழைப்பழம் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. கடவுளுக்கு 2 வாழைப்பழம் வைங்க சொன்னதுக்கு காரணம் அதுதான். அதனால் முன்னோர்கள் எல்லாமே மாயலை வீட்டில் கட்டி வச்சா குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூச்சிகள், பாம்பு, அந்த காலத்துலலாம் இப்போ தான் மாளிகைகள், அப்போல்லாம் வந்து குடிசை வீடு தான் மேக்ஸிமம் இருக்கும். அது பாம்பெல்லாம் எல்லாம் உள்ளே வந்துடும். அந்த வாசத்துக்கு கண்டு வராது, பேய் கூட வராது சொல்லுவாங்க. அதனால் நிறைய இருக்குது, இதை பேசிக்கொண்டே போகலாம். நல்ல மாற்றங்கள் வர எந்த நேரமாக இருந்தாலும் தைரியம், அமைதி, சாந்தம், பொறுமை, எதையும் யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்க, அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு அவங்களுக்கு உண்டான நியாயத்தை சொல்லுவாங்க, தகுதி இல்லாதவங்கெல்லாம், புரியுதுங்களா? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு ஆண் இல்லாட்டி ஒரு பெண் மறைமுகமாக வில்லன்களாக இருப்பார்கள், வில்லிகளாக இருப்பார்கள். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னுவாங்க, ஆனால் பார்த்து எல்லாத்துக்கும் காரணகத்தை அவங்க தான் இருப்பாங்க. சிம்ம ராசியும் கன்னிய ராசி வீட்டில் இப்போ அது போன்ற நபர்களை இனம் கண்டு அவர்களிடமிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அவர்களை பார்க்கவே பார்க்காதீங்க. அவங்க ஃபோன் நம்பர்லாம் கட் பண்ணிடுங்க, அவங்கள ஒதுக்கியே வச்சிருங்க. வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கன்னி ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகும். ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு வந்து வருமானம் தான், அது நிச்சயம் அந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சோர்ந்து விடாதீர்கள். இப்போ 10 நாளில் வேலை போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த வேலை கிடைக்கும், இதோட பெட்டர் வேலை கிடைக்கும். கடன் எப்படி கோடிக்கணக்கில் கடங்குது எப்படி அடைக்கிறதுன்னா, அதுக்கு வந்து குரு பகவான் ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து கோடிகளை கொடுத்துட்டு போக மாட்டார். வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். வாய்ப்புகள் தான். நிறைய பேர்களுக்கு அறிவாளியாக இருக்கலாம், பெரிய எல்லா டாக்டர் மருத்துவத்துறையிலையும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, போலீஸ் அதிகாரிகளையும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதனால் வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கன்னி ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் எல்லா வெற்றிகளும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.